Hello friends, welcome to Homemakers Bowl. நம்ம இன்னைக்கு தண்டுக்கீரையை பயன்படுத்தி ஒரு கூட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வத்த குழம்புக்குலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். கெட்டியான ஒரு கூட்டா தான் ரெடி பண்ண போறோம். நீங்க சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடுற மாதிரினா கொஞ்சம் தண்ணியா ரெடி பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் லாஸ்டா வந்து 2 இன்கிரிடியன்ட்ஸ் சேர்க்கிறேன். அதனால இந்த கூட்டு வந்து ரெசிபி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதையும் நீங்க சொல்லுங்க. இதுக்கு முதல்ல ஒரு வாணல்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் இப்போ இந்த கூட்டுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். பாசிப்பருப்பு தான் நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். துவரம் பருப்பு வைக்கல, பாசிப்பருப்பை நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து 2 பச்சை மிளகாவை கீறி அதையும் வந்து வதக்கிக்கலாம் எண்ணெயில். நான் வந்து காஞ்ச மிளகாவும் தாளிக்க போறேன். அதனால பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். ஒரு 6-7 பூண்டு பல்லு, ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன். நீங்க பெரிய வெங்காயம் இருந்ததுன்னா சின்னதா ஒரு வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீரை தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து கம்மியா சேர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து கூட்டு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தண்டுக்கீரையை நல்லா அலசிட்டு நான் உலர்த்தி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் வந்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கூடவே தக்காளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்குங்க. இதில் உப்பு, மஞ்சத்தூளை நம்ம அடுத்து சேர்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. கீரை வந்து நல்லா அந்த ஈரப்பதம் எல்லாம் அதில் தண்ணி எல்லாம் வெளிவிடணும். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கும் பொழுது 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம குழைய வேக வச்சு எடுத்துருக்கிற பாசிப்பருப்பு, ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் வந்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இந்த தண்ணியே வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம கீரை வேற தண்ணி விடும். அதனால வேணும்னா உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி வேக விடுங்க. இப்போ வெந்த கீரை இப்படி தான் இருக்கும். நல்லா மூடி போடாமல் வேக விடுங்க. கீரை மட்டும் மூடி போட்டு வேக வைக்காதீங்க. இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதில் எடுத்து வச்சிருக்கிற தேங்காவை ஒன்றும் பாதியா, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு மோடில் வந்து போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப மையெல்லாம் அரைக்க தேவையில்ல. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி சேருங்க. அப்போ தான் கூட்டு வந்து உங்களுக்கு கெட்டியாக சாப்பிடும் பொழுது நல்லா இருக்கும். நம்ம பொரியல் செய்கிறதா இருந்தால் துருவி சேர்க்கலாம். இப்போ அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து இந்த கீரை செஞ்சு பாருங்க. கூட்டை நம்மளுக்கு செரிமானத்துக்கும் நல்லது. ஜீரகத்தூள் சேர்க்கும் பொழுது கீரையோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். நல்லா செஞ்சுட்டு இப்போ வந்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு கீரை வந்து இதிலே நமக்கு கெட்டியமா ஆயிடும். தேங்காய் சேர்த்ததுனால ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா போதும். இப்போ இதை எடுத்து இறக்கி வச்சோன்னே இது கெட்டியா ஆயிடும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அந்த தாளிப்புமே தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிச்சு பாருங்க. கீரையோட டேஸ்ட், ஃப்ளேவர் ரெண்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும். 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் தாளிக்கிற உளுந்து, பிளஸ் வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்து தாளிச்சு பாருங்க. சூப்பரான கீரை மசியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்துல நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். கெட்டியா இருக்கிறதுனால நம்ம வத்த குழம்பு இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க.